அஸ்ஸலாமு அலைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்த வீடியோ. காலையில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்சுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு குட்டி தோசை கார சட்னி. அதுக்காக தான் எப்பயும் போல் கார சட்னி செய்வேன்ல, அதே மாதிரி செஞ்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட் பிரெட் இருக்கும்ல, அதை தான் டோஸ்ட் பண்ணி வச்சு விட்டுருந்தேன். அப்புறமா குட்டி தோசையும் ஊற்றிட்டு கார சட்னியும் அரைச்சிட்டு லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணியாச்சு. ஒரு வழியாக 2 பேரோட லஞ்சையும் பேக் பண்ணி அவங்களையும் பேக் பண்ணி அமிச்சாச்சு. இனிமேல் மத்தியானம் குக் பண்ணணும்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேறு காலி ஆயிடுச்சா, ஃபஸ்ட்டு அதை அரைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே இல்லையா, அதனால் வந்துட்டு நெய் சோறு செஞ்சுட்டு அப்படியே கறிச்சால்னா செஞ்சிடலான்னு இருக்கேன். அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு கொஞ்சம் மாதுளம்பழம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன்னா அதை வந்து பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு அடுப்பில் சாப்பாடு, இன்னொரு அடுப்பில் வந்துட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செய்வோம்ல, அந்த அரிசியில் தான் நெய் சோறு செஞ்சுருந்தேன். வேணும்னா பாஸ்மதி அரிசிலையும் ட்ரை பண்ணலாம். இதோட ரெசிபியெல்லாம் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். சிக்கன் கிரேவியும் அரைச்சி வச்சுருந்தேன்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அஃபின் நேத்தா வந்ததுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு.